நைட்டு திரும்பவும் அந்த திருட்டு பிரியாணி கேங் வந்துட்டாங்க. ஸோ இன்னைக்கு யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல விஜய் விஷால் வந்து முட்டையை எடுத்துடுறாரு. உள்ளேருந்து சத்தமே இல்லாமல் எடுக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆனந்தி, காய் கட் பண்ணுறது அன்ஷிதா, கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆனந்தி நிற்கிறாங்க. தர்ஷிகாவும் பக்கத்துலேயே நிற்கிறாங்க. எல்லாருமே கூட அருணும் சாப்பிட்டாருன்னு சொல்கிறாங்க. பட் அருணை என் கண்ணால் நான் பார்க்கல. ஸோ எனக்கு தெரியலை அருண் யாராவது வந்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பயந்து வெங்காயம், கேரட்டு எல்லாம் கட் பண்ணுறாங்க. முட்டையெல்லாம் வேக வச்சு ஏதோ பிரியாணி தான் செஞ்சு சாப்பிட்றாங்க போல இருக்கு. உடனே விஜய் விஷால் நல்லா குக் பண்ணுவார் போல இருக்கு. ஸோ எல்லோரும் சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயையோ ஏதாவது வந்துடும் போல இருக்கே, ஒரு பிரியாணிக்கு ஆசைப்பட்டு உசுர விட்டுறக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியமாக இது ரொம்ப தப்பு. நேற்று தான் முத்துக்குமரன் சொல்லியிருப்பாரு, 9 பேரோட கிராசரிஸ் ரேஷனிங்க நீங்கள் எல்லாருமே சாப்பிட்றீங்களே, தப்பாக தெரியலையா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ முத்துக்குமரன், உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல ஆசைப்பட்றேன். இந்த மிட் நைட்டு பசிக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். மிட் நைட்டு பசி வரவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். ஸோ நான் இதை தப்பை என்கரேஜ் பண்ணலங்க. ஜஸ்ட் தட் மிட் நைட் பசிங்கிறது ஒரு தாங்க முடியாத விஷயம். என்னாலெல்லாம் தூங்கவே முடியாது. நான் ஏதாவது ஒன்று சாப்பிடாம தூங்கவே மாட்டேன். ஸோ அங்கே அவங்களுக்கு அதிகமாக ஸ்நாக்ஸ் அதெல்லாம் கிடையாது. மேபி அதனால் இப்படி செஞ்சு சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஒரு விஷயம், அதை நேர்மையாக இவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு சாப்பிட்லாம். எங்களுக்கு பசிக்குது, நாங்கள் செஞ்சு சாப்பிட்றோம், நேர்மையாக சொல்லிவிட்டு சாப்பிட்லாம். அதை பண்ணாமல் இப்படி திருட்டுத்தனமாக பண்ணுறது பெரிய தப்பு. எல்லாருக்கிட்டையும் கேட்டால் இந்த BB8 பொறுத்தளவில் யாரும் பெருசாக சண்டை போடுறவங்க இல்லை. எல்லாருமே ஒரு விட்டு கொடுக்குற நேச்சரோட தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களே சரி ஓகே எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதை பண்ணாமல் இப்படி திருட்டாக எடுத்து சாப்பிட்றது மட்டும்தான் தப்பு. பாவம், பசிக்கிறதுனால சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களில் எத்தனை பேருக்கு மிட் நைட் பசி வந்தால் தூக்கம் வராதுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.